ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 ரோசஸ் ஃபாரெவர். சம்டைம்ஸ் நமக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும், பசி எடுக்காத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த ஆட்டு மார்கண்ட குழம்ப செஞ்சு கொடுத்து பாருங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மார்கண்டம் வாங்கியிருக்கேன். இது ஆட்டோட நெஞ்சு எலும்பு பகுதியை கட் பண்ணி கொடுக்கறதுனால எலும்பு அதிகமாக இருக்கும். ஸோ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி ஒரு 10 இருந்து 15 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நான் இங்க ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிப்பு வடகம் 1 இருந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ ஒரு பேன்ல 2 இருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தாளிப்பு வடகத்தை சேர்த்து பொரிய விடலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும் பொழுது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ண தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும் பொழுது கல்லுப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முருங்கைக்காயும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்காக ஒரு சொம்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 10 இருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல இது நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்ப இது இப்படியே இருக்கட்டும். நம்ம குக்கர்ல வச்சிருந்த மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம அங்க வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் மிக்சரை இந்த குக்கர்லயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியா
இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ நீங்க தேவைப்பட்டா இன்னொரு கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து இறக்குனீங்கன்னா வாசனையும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இப்ப பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்ப இதுல கொத்தமல்லி தழை தூவிட்டு சூடான சாதத்து கூட பரிமாறினீங்கன்னா நம்மளோட சூப்பரான மார்கண்ட குழம்பு ரெடி. இந்த குழம்ப சாதத்துல தாராளமா ரசம் மாதிரி ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.